ஸோ மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி சஃபாரி ரீச் ஆயாச்சு. ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 650 lakh rupees, அதாவது நம்ம ஊர் காசுக்கு அரௌண்டு 3500 rupees வருது ஒரு ஆளுக்கு. அடல்ட்டுக்கு இந்த ப்ரைஸு, சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோன்னு தெரில, அதுவுமே அரௌண்டு ஒரு 2000 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ பார்த்தேன் மறந்துச்சு. ஸோ பாலி சஃபாரி பாலியில் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு ஐட்னரியில் ஆட் பண்ணணும், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க, ஏன்னு தெரில. நிறைய பேர் பாலி வந்தால் பாலி சஃபாரியை மிஸ் பண்ணிடுறாங்க. பட் இனிமேல் வந்தீங்கன்னா பாலி சஃபாரியை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உள்ளே போய் எல்லா அனிமல்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் என் கூட வந்து ஜாலியாக பாருங்கள், வாங்க. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், உலகம் எந்தன் கைகள். ஸோ காய்ஸ், என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்த பிறகு ஒரு டோக்கன் கையில் கொடுத்துறாங்க. இந்த உள்ள நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக எண்டில் போயிட்டு பே பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்ட்ரைக் யுவர் சஃபாரி போஸ். ஃபர்ஸ்ட் இங்கே தான் போஸ். கம் celebrity on safari. So they are all celebrity of Indonesia, right? Yes, that's right. I am the celebrity of India. Oh, So, nice to meet you, sir. can you guys fix my photo here? I think so. I can ask you. Okay, please. Thank you so much. What's your name? My name is Kusadu. Okay. Okay. Bye bye. சும்மா ஹாய். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஸோ ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் டைகர் பார்க்கணும் பக்கத்துலேருந்து. இதுக்குள்ள தான் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து ரந்தாம்பூர் நேஷ்னல் பார்க். இந்த நேஷ்னல் பார்க்கில் தான் போய் டைகர் பார்க்க போகிறாங்க. In thanking our dedicated keepers and magnificent tigers, Sekan and Alexa. காய்ஸ், டைகரோட சூப்பரான ஷோ ஒன்று பார்த்தோம். அந்த ஷோவில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைகரை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். டைகர் இனமே அழிஞ்சிட்டு வருது. இந்தோனேஷியாவில் மொத்தமே வந்து 400 டைகர் தான் இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா டைகர்ஸ்லாம் அழிஞ்சிருச்சு. அதனால் டைகர்ஸை வந்து யாரும் ஹண்ட் பண்ண வேணாம், அதாவது வேட்டையாட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஷோ பண்ணாங்க. சூப்பராக இருந்தது, ஒர்த்து. இதுலேயே வந்து நம்ம பே பண்ண 3500 வந்து செரிச்சிரும். அந்தளவு ஒரு ஒர்த்தான ஷோ. இன்னும் 2 ஷோ இருக்குது. எலிஃபென்ட் ஷோ ஒன்று இருக்குது, அனிமல் ஷோ ஒன்று இருக்குது. அதுவுமே பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்து அதுக்கு முன்னாடி வந்து சஃபாரி போக போகிறோம். இப்போது சஃபாரி போயிட்டு வந்து அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபைனலி மோஸ்ட் வெயிட்டட் ஒன், பாலி சஃபாரி ஜேர்னி போக போகிறோம். ஸோ சூப்பராக நம்மளை பஸ்ஸில் கூப்பிட்டு போக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நிறையா பார்த்தோம். அடுத்து வந்து சஃபாரியில் போய் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வாங்க. How is the safari? Good. ஸோ இங்கே தான் வந்து ஸோ அவங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே தான் வந்து அந்த பஸ்ஸு வந்து நமக்காக வெயிட் பண்ணுது. இந்த பஸ்ஸில் போய் ஏறிட வேண்டியது தான். அதோட அந்த பஸ்ஸில் ஃபுல்லாக கூப்பிட்டு போய் சூப்பராக காமிக்க போகிறாங்க. வாங்க. மக்களே, உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லெப்பர்டு உட்காந்துருக்கான். சிறுத்தை குட்டி தூங்குறான்னு நினைக்கிறேன். செல்லக்குட்டி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிடுறாங்க. உம்மாடி உள்ள பக்கத்துலேயே இருக்கிறான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா crocodile இருக்கான். crocodile தான் நினைக்கிறேன், அப்படி தான் இருக்கான். ஆமாம், crocodile தான். 2 பேருமே டேஞ்சரானவங்க. மேலே பார்த்தீங்கன்னா லெப்பர்டு, கீழே பார்த்தீங்கன்னா crocodiles. மக்களே இங்கே பாருங்கள், உரங்கோட்டம் ஒருத்தன் பத்துனுக்கிறான். எப்படி பப்பரக்கான்னு பத்துனுக்கிறான் பாருங்கள். ஸோ அங்கே ஒருத்தர் இருக்காரு. சூப்பர் நைஸ் மேன். வித்தெல்லாம் காமிக்கிறாரு. இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஹெர்பிவோர், அல்பாடா, ஒட்டர், இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீடிங் பண்ணிக்கலாம். அது பேர்லாம் வாயிலே நுழையில ஏதோ போட்டிருக்காங்க. அது ஆமாம், அது இன்னொன்று தெரில, முள்ளமன்றி மாதிரி இது. நீர்நாய். இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து ஃபீடிங் பண்ணிக்கலாம் இங்கே தனியாக. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக பே பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க போல் ஃபீடிங் பண்ணி. நம்மளை பார்த்தோன்னே குடுகுன்னு ஓடிடுறாங்க எல்லாம். நீர்நாய். ஓ மை காட், சண்டை போட்டுக்குதுங்க அப்படியே. குமார் சொல்லுங்க, யார் இவரு? சாரி காய்ஸ், நான் உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரல.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ளே ஜோன் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து போய் விளையாடிக்கலாம். தனியாக பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டர் ப்ளே ஜோன் ஒன்று இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஊரில் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் இருக்குல்ல, அதுமாதிரி தனியாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, இட்ஸ் நைஸ். இங்கே பாருங்கள், ஒரு டைட்டானிக் ஷிப் நிற்கிது. எஸ், இந்த வாட்டர் பார்க்கில் விளையாடுறதுக்கு 30,000 ருப்பியா, அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 180 ருபீஸ் வரும். இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூலுமே இருக்குது. சூப்பராக ஒரு ஃபாரின் கப்புள்ஸ் ஜாலியாக குளிச்சிட்டு இருக்காங்க. கைஸ் இங்கே பைத்தான் வச்சுருக்காங்க. பாருங்களேன், நமக்கு ஸ்னேக்னாலே அலர்ஜி. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆமை. கேள்வி தான் பட்டிருக்கேன் ஆமை. பக்கத்துலேயே ஒருத்தன் டோர் இருக்கிறான். இதை பார்க்கவே இல்லை நான். ஓ மை காட், எவ்வளோ பெருசு பாருங்க மக்களே. இங்கே ஒரு ஜாகுவார் இருக்கான். எவ்வளோ பக்கத்தில் பார்க்குறோம் பாருங்க ஜாகுவாரை. இப்போ இவனை பாருங்களேன், பிளாக் கலரில் இருக்கான். ஆக்சுவலாக வந்து கிளாஸில் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த அளவு தெரியுதுன்னு தெரில, நம்ம பயங்கரமாக தெரியும். நம்மள தான் பார்க்குறோம் பயம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வா மச்சான், ஜாலியாக விளாட்லாம். நம்ம வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு புது பொண்ணுமே போய் ஒளிஞ்சு நிற்குது. வீடியோ எடுக்க நம்மள தான் பார்த்துன்னு. ஆனால் நல்லா பாருங்களா, அவரை பார்த்தானே என்னென்னமோ பண்ணுதே, வெக்கமா வருதே. என்னடி அனிமல் ஷோ ஒன்று பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரங்குட்டான், ஸ்னேக்ஸு, இது எல்லாமே வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. சூப்பராக பயங்கரமாக ஜாலியாக விளையாடினாங்க அவங்க எல்லாருமே. ஸோ அந்த ஷோ பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது. அப்புறம் ஹரிபரியாக வந்து இங்கே வந்து எலிஃபெண்ட்டோடைய ஷோ பார்க்க வந்துட்டோம். 5 மினிட்ஸ் தான் டைம் இருந்தது கேப்பு. ஸோ வேகமாக இங்கே வந்துட்டோம். இந்த எலிஃபெண்ட் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எலிஃபெண்ட்டோடைய லைஃப்பை நம்ம எப்படி சேவ் பண்ணணும், அதை போய் ஹண்ட் பண்ணக்கூடாது. டிட்டோவாக டைகருக்கு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருந்தது. ஸோ எலிஃபெண்ட்டை போய் தேவையில்லாமல் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எலிஃபெண்ட் நமக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணணும் அது எல்லாமே சொன்னாங்க. சம்டைம்ஸ் எலிஃபெண்ட் வந்து அக்ரெசிவ் ஆச்சுன்னா நமக்கு தொல்லையும் கொடுக்கும். அது அக்ரெசிவாக இல்லாத டைமில் நம்ம ஹெல்ப்பும் பண்ணும். அதுமாதிரி நிறைய விஷயங்கள் காமிச்சாங்க. ஸோ எலிஃபெண்ட்டு, டைகரு இது மட்டும் இல்லை, எல்லா அனிமல்ஸையும் சேவ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்றத இது மாதிரி ஷோஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த பேக்கேஜ் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வேறு யாரும் இல்லை, அரான்ஸ் வாயேஜ் தான். நம்ம பாண்டிச்சேரியில் இவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆஃபீஸ் வந்து ஃப்ரான்ஸில் 2 பிரான்ச் வச்சிருக்காங்க. இப்போ புதுசாக ஸ்ரீலங்காலையும் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய பேக்கேஜஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள்.